அந்த கட்சியில் வந்து நிர்வாகிகள் நான் நியமிக்கப்படணுங்கிறதுக்கு இவ்வளவு சண்டை இருக்குது அப்படின்னாலே அப்போ அந்த கட்சிக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தானே. தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துலேருந்து ஒரு பெண் வந்து தனக்கான ஒரு உரிமை போராட்டத்தை நிகழ்த்துற அளவுக்கும் அந்த கட்சியில் ஜனநாயகத்தன்மை இருக்க தானே சார். இந்த விஷயத்தை நான் பேசணும், இந்த விஷயத்தில் நான் பேச விரும்பலை அப்படிங்கிறது அவரோட டெமோக்ராட்டிக் ரைட். அதை போய் நம்ம கேள்வி கேட்கறது இருக்குல்ல. அப்போ என்ன ஆகும்னா இன்னொரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாம் வந்து அங்கீகரிக்கிற மாதிரி வயதான எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான் இருக்குது. அது அவங்கவுங்க புரிதல்லேருந்து முடிவு பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த கூட்டம் வந்து நிச்சயமாக இது மற்றவர்களுக்கு வரலைங்கிறத கவனிக்கணும்ல. இது ஓட்டாக மாறுமா மாறாதான்றது தேர்தல். ஆனால் நிச்சயமாக மாறும் அப்படிங்கிறதான் என்னோட புரிதல். இன்னொரு அம்மாட்ட போய் நடுத்தர வயதம்மா அவங்க கிட்ட நீங்கள் விஜயை பார்த்தா என்ன பேசுவீங்கன்னு கேட்டால் அவங்க எமோஷனல் ஆகி பேசுகிறாங்க. அப்போ இந்த எமோஷனல் கனெக்ட் ஒன்று முக்கியம் இல்லை. தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையில ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கணும்ல. அது இப்போ உங்க நேச்சுரலாக நடக்கல. தாவேக்காக்குள்ளே வந்து உட்கட்சி பிரச்சனை போயிட்டு தான் நேற்று முழுவதும் பார்க்க முடியுது. ஏன்னா பனையூரில் அஜிதா ஆக்னஸ் அப்படின்றவங்க வந்து பல போராட்டங்கள் எடுக்கிறாங்க, போஸ்டிங் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க, பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. சாதி பார்த்து தான் கொடுக்கப்படுது, பணம் வாங்கிட்டு தான் அங்கே பதவி கொடுக்கப்படுது அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளை அங்கே மீடியா மூலமாக பார்க்குறோம். உண்மையாகவே தாவேக்கா பணம் வாங்கிட்டு தான் போஸ்டிங் கொடுக்குறாங்களா இல்லை சாதி பார்த்து தான் போஸ்டிங் கொடுக்குறாங்க? இந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கிறதே அந்த கட்சியோட நிர்வாகிகள் மத்தியில். ஒரு கட்சி, ஒரு புதிய கட்சி, அந்த கட்சி இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கே வரல. அந்த கட்சியில் வந்து நிர்வாகிகள் ஒரு நிர்வாகியாக நான் நியமிக்கப்படணுங்கிறதுக்கு இவ்வளவு சண்டை இருக்குது அப்படின்னாலே அப்போ அந்த கட்சிக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்புறம் அந்த கட்சி தலைவருடைய வண்டியவே மறிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஜனநாயகம் நடைமுறைகள் தானே. எனக்கு நீதி சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறது கேட்குறது. அப்புறம் அந்த கட்சியை சார்ந்தவர்களே வந்து பேசுகிறாங்க. அப்புறம் அவங்க அங்கே காத்திருக்காங்க, நான் திரும்பவும் வரேன்னு சொல்லி அவங்க கலைஞ்சு போகிறாங்க. அப்படிங்கும்போது அதையும் இதெல்லாம் ஒரு பெண் செய்கிறாங்கன்றது நம்ம பாராட்ட தானே செய்யணும். இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்தினுடைய நடைமுறைகள் தானே. எனக்கு ஏன் போஸ்டிங் போடலன்னு கேட்குறது. ஒரு தூத்துக்குடி மாதிரியான ஒரு நகரத்தில் இருந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துலேருந்து ஒரு பெண் வந்து தனக்கான ஒரு உரிமை போராட்டத்தை நிகழ்த்துற அளவுக்கும் அந்த கட்சியில் ஜனநாயகத்தன்மை இருக்க தானே செய்யுது. அவங்க ஒன்றும் கட்சியை விட்டு அவங்கள நீக்கிடலையே. இல்லைல்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் ஒன்றும் நீக்கலை. அப்போ அவங்கள பார்த்து கேட்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இதெல்லாம் அந்த கட்சியில் வந்து அந்த நான் ஒரு நிர்வாகியாக இருப்பது முக்கியம் அப்படின்னா அப்போ மக்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு ஒரு வரவேற்பு இருக்குன்னு தானே அர்த்தம். இதெல்லாம் நம்ம அப்படி தானே புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. உட்கட்சி பூசல் எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் இருக்கும். அதை மக்கள் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறாங்க, அப்போ வெளிப்படுத்துறதுக்கு பின்னால் உள்ள உளவியல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ அந்த கட்சிக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது. மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுனால நிர்வாகிகளுக்கான இடையில வந்து ஒரு பெரிய போட்டி இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. எல்லா கட்சி அலுவலகங்கள் எல்லா தலைமையிலையுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். மொட்டை கடிதங்கள் போகும், அந்த மாதிரிலாம் பண்ண தான் செய்வாங்க. இதுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய முக்கியமான அம்சம். இப்போது மற்ற கட்சிகள் கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ திமுக, அதிமுக போன்ற கட்சிகளில் வந்து இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. தூத்துக்குடியில் ஒரு பிரச்சனைனா அங்கே தூத்துக்குடி மாவட்ட செயலாளர், அந்த கவுன்சிலர் அவங்கவுங்கள பேச்சுவார்த்தைகள் நடந்து பேச்சுவார்த்தைகள் பல கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு தான் தலைமைக்கே அந்த விஷயங்கள் வரும். ஆனால் இங்கே டைரெக்டாக தலைமை அப்படின்னா இல்லை, திமுக தலைமை அலுவலகங்கள்லையுமே வந்து பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. இப்போ வந்து அது எல்லா கட்சியினுடைய தலைமை அலுவலகங்கள்லையும் அது இருக்கும். அஇஅதிமுகவில் நிறைய கடிதமாக எழுதுவாங்க, அந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அது வந்து அது நடக்குது அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லுதுன்னா அந்த கட்சி களத்தில் சரியாக இருக்குது. இப்போ வந்து நிர்வாகிகளுக்காக போட்டி போட்டுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? களத்தில் அவங்க சரியாக இருக்காங்கன்னு தானே அர்த்தம். எனக்கு ஒரு பதவி வேணும்னு ஒருத்தர் கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த பதவிக்கு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க. இப்போ நானும் கொடுக்குறேன், நானும் கேட்குறேங்கிறது எல்லாமே பாராட்டப்பட வேண்டிய மிச்சத்தக்க ஒரு அம்சம் தானே. ஓகே, இப்போ களம்னு சொல்கிறீங்க. பல விஷயங்களில் களத்தில் வாய்ஸ் அவுட்டே பண்ணலை விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம எக்ஸாம்பிள் கவினோட ஆணவ படுகொலை, திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு கஸ்தூரி அவர்களே வந்து விஜய் அவர்களை நேரடியாக சாடியும் பேசுகிறாங்க. இது வரைக்கும் விஜய் தரப்புல இருந்தோ இல்லை தலைமை தரப்புல இருந்தோ எந்த விதமான ஒரு தலைவர் வந்து எந்த விஷயத்த பேசணும், எந்த விஷயத்த பேசக்கூடாதுங்கிறது அவரோட டெமோக்ராட்டிக் ரைட்டுங்க. இந்த விஷயத்த நான் பேசணும், இந்த விஷயத்தில் நான் பேச விரும்பலை அப்படிங்கிறது அவரோட டெமோக்ராட்டிக் ரைட்டு. அதை போய் நம்ம கேள்வி கேட்கறது இருக்குல்ல. அப்போனா என்ன ஆகும்னா இன்னொரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாம் வந்து அங்கீகரிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போது நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட பிரதான பிரச்சனைகள் என்ன அப்படின்னா நான் ஒரு 10 பிரச்சனை சொல்லலாம், நீங்கள் ஒரு 10 பிரச்சனை சொல்லலாம். இந்த அரங்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு வேறு சில பிரச்சனை தமிழ்நாட்டோட 10 பிரச்சனையாக இருக்கலாம். அதில் வந்து நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து ஒரு சில கட்சிகள் இதில் அதிக அக்கறை காட்டலாம். ஒவ்வொரு பிரச்சனையும் அப்படி தானே. முதல்வர் வேட்பாளராக வரக்கூடிய இல்லை நான் தான் நெக்ஸ்ட் சிஎம்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்
இதை பற்றியெல்லாம் பேசணும் தானே, மக்களை எங்கேஜாக வச்சுக்கணும், உங்களை ஆடியன்ஸ் கிட்ட இல்லை உங்கள் தொண்டர்கள்கிட்ட இந்த விஷயங்களுக்கான புரிதலை ஏற்படுத்தணும் தானே. இல்லைங்க, அதுதான் சொல்றேன். இதெல்லாம் கடந்து போயிட்டாலே போதுமானதா? ஏன்னா அவங்களோட அவரு ரைட்ஸ் தான். நினைக்கிறாரு நம்ம இதெல்லாம் பேச வேண்டியது இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. அவருக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. அவர்தான் மக்கள்கிட்ட நேரடியா கேட்கறாருல. ஆனா இங்க களம் தானே ஒவ்வொருத்தவரையும் இங்க நிர்ணயம் செய்யறது. அதை வந்து இன்னொரு கட்சி சொல்லக்கூடாதுல்ல, நீ ஏன் பேசல, இதை நீ பேசாம போறது தப்புன்னு இன்னொரு கட்சி வந்து சொல்லக்கூடாதுல்ல. அவங்க 2 பேரும் காம்படிட்டர்ல. இப்போ ஒவ்வொரு பிரச்சனையிலும் நாட்டில் பல பிரச்சனைகள் நடக்குது. சில பிரச்சனைகளை சில சிறிய கட்சிகள் கூட போராடுகிறது, சில பெரிய கட்சிகள் போராடுகிறது. அப்போ ஒரு இன்னொரு கட்சி வந்து நீங்கள் ஏன் அந்த பிரச்சனையை பற்றி பேசலை அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து அது ஒரு ஜனநாயக மாண்பு கிடையாதுல்ல. அவர் ஒரு தலைவராக இருக்கார், அவர் ஒரு விஷயத்தை கடந்து போகிறதுக்கோ அதில் தீவிரமாக பேசுவதற்கோ அவருக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை ஏற்றுக்கிட்டு தான் அவர் வந்து நாம் வந்து அவருடைய அரசியல் கட்சியை விமர்சிக்கணுமே தவிர இது தப்பு சரின்னு சொல்கிறது. ஏன்னா மக்கள் தானே, மக்கள் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓ நீங்கள் இந்த பிரச்சனையில் பேசலையா அப்படின்னா அது சார்ந்தவங்க வாக்களிக்க போகிறாங்க அல்லது வாக்களிக்காமல் இருக்க போகிறாங்க. அப்போ அவருடைய மௌனம் வந்து அரசியலில் மௌனமே சைலன்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் தான். அது மௌனம் சம்மந்தங்கிறது 2 தனிப்பட்ட நபர்களுக்கான ஒரு, ஏன்னா மௌனமாக இருக்காங்கன்னா ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறாங்களோ இல்லை டெமோக்ராட்டிக் ரைட்டுங்க. நீங்கள் ஜனநாயகத்தில் நீங்கள் ஒரு விஷயத்த பேசலாம், ஒரு விஷயத்த பேசாமல் விடலாம். அது வந்து அந்த தலைவருடைய தனிப்பட்ட முடிவு. அதில் போய் நம்ம வந்து சரி தப்புன்னு கேள்வி கேட்க முடியாது. அது சக அரசியல் கட்சிகள். ஆனா இப்போ ஓட்டர்ஸா இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் கிட்ட தான் எல்லா விஷயமும் பேசுறோம். இப்போ அதை அவங்க ஓட் போடணுன்றதுக்காக மட்டும்தான் நம்ம இவ்வளவு அவர் முடிவு பண்ணிக்கிறாரு. நமக்கு நம்ம திருப்பரங்குன்றம் பேசாததுனால நமக்கு வரக்கூடிய அல்லது வராமல் போகக்கூடிய வாக்குகளை அவர் எதிர்கொள்ளலாம்னு நினைக்கிறாரு. அப்போ இந்த இஷ்யூவில் நம்ம பேசலாம், இந்த இஷ்யூவில் நம்ம பேச வேண்டாம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கொள்கை இருக்குது. அவங்க ஒரு சில பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, ஒரு சில பண்டிகைகளுக்கு. அப்போ அது அவங்களுடைய கொள்கை முடிவு, அவங்களுடைய நிலைப்பாடு. அவங்க மேலே அந்த விமர்சனம் வைக்கப்படும் போது அவங்க அதை எதிர்கொள்கிறாங்கல்ல. ஒரு இயக்கத்து மேலே எந்த விமர்சனம் வேணாலும் வரலாம். அதை தாண்டி போகிறது ஒரு கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகையவே கூட எங்களுடைய சித்தாந்த வலிமையிலேருந்து நாங்கள் பார்க்குறோம், எங்கள் சித்தாந்த புரிதல்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னு ஒரு கட்சி தாண்டி போகுதில்ல. அப்போ மற்றவங்க கேட்டால் கூட எங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு அதே மாதிரி தான் இதுவும் நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஒரு அரசியல் கட்சி எதில் எந்த விஷயத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறதுக்கு அவங்க உரிமை இருக்கு. இப்போ ரியாக்ட் பண்ணாமலே இருந்துட்டா இப்போ நான் எதுக்கு இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பேசணும்? அப்படி பேசுறதுனால பாஜகவை இன்னும் லைம் லைட்டுக்கு தான் கொண்டு வரும் அப்படின்ற இடத்துல நிற்கிறாங்களா தாவேகா? இது வந்து வேற சில கட்சிகளோட நிலைப்பாடு நீங்க கேட்கறது. ஓகே, ஏன்னா தாவேகா அவங்க வைக்கிற விமர்சனம், அந்த விமர்சனத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லைல்ல. சரி, அது அவங்களோட அந்த விமர்சனம் வந்து ஒரு அரசியல் கட்சியா அவங்க சக கட்சி மேல வைக்கக்கூடிய விமர்சனம் we need not bother இல்லைங்களா? 2026 தாவேகா எத்தனை சதவீத வாக்குகளை பெறும்? இல்லை, அவங்க விஜய் வந்து முதல்வராகவோ இல்லை எதிர்கட்சி தலைவராகவோ வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். முதல்வர் ஆகுவதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? இப்போ எக்ஸாம்பிள்ஸா? இல்லைங்க, நல்ல களம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. பெரிய அளவில் வந்து அவர் போகிற இடத்துலலாம் கூட்டங்கள் வருது. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே வந்து காசு கொடுக்காம பெரிய அளவில் கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு சில கட்சிகளில் இவங்களும் ஒருத்தர். அதுவும் வந்து சாதியின் பேராலோ மதத்தின் பேராலோ ஒரு சில கூட்டங்கள் ஒரு சிறிய அளவில் கூடலாமே தவிர, ஆனால் ஒரு பொதுவான ஒரு அரசியல் கட்சியாக இருந்து இப்படி வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு சக்தி வந்து அவருக்கு இருக்குது. பெரிய அளவில் அங்கே வரக்கூடியவங்க, அங்கே வரக்கூடிய குறிப்பாக பெண்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய எழுச்சி, இளைஞர்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய எழுச்சி, அப்புறம் இளைஞர்கள் அவர் பேசியதை வந்து பல்வேறு விதங்களில் பேசுவது, அப்புறம் இன்றைக்கி அவர்கள் பல பேரை வந்து கொண்டு சேர்ந்துருக்காங்கல்ல அப்படிங்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு இந்த மொமெண்டம் இருக்குது. ஆனால் அதை வந்து எப்படி களம் எப்படி மாறும், கூட்டணிகள் எப்படி அமைய போகுது, இதெல்லாம் வந்து நமக்கு போக போக தான் தெரியுமா. ஆனால் இந்த நேரத்தில் நிச்சயமாக ஐயா விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல மொமெண்ட்டாக இருக்குது. அவர் வாக்குகிற வாக்குகள் வந்து யார் இந்த 1, 2, 3ங்கிற இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்த நிச்சயமாக வந்து மாற்றி அமைக்கும் தான் ஏதோ ஒரு விஷயத்துல மாத்திடுவார். ஓகே, அவர் யார் வாக்குகளை வாங்குகிறாரோ அவர்களை பொறுத்து இந்த தேர்தல் அரசியலுடைய முடிவுகள் பெரிய அளவில் மாறும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ மக்கள் கூட்டம்னு சொல்லும்போது கரூரில் ஒரு 41 உயிர்கள் வந்து அசம்பாவிதத்தில் உயிரிழந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா விசாரணையில் இருக்குது, ஒரு பக்கம் கேஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நேற்றுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஃபாதரியர் வந்து ஒரு கல்லூரியோட பேராசிரியர் அண்ட் நிறுவனர்னு சொல்லலாம், அவர் சொல்கிறாரு 41 உயிர்களை காவு வாங்கிய விஜய்னு சொல்கிறாரு. அவர் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறாரு. இல்லை, இது வரைக்கும் இது பலரும் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் தானே. அது வந்து ஒரு உரை, அவ்வளோதான்.
அந்த உரை வந்து அந்த அதை இடத்துல, என்கேஜ் பண்றதுக்கான உரையா? அப்படி பார்க்கிற பொழுது அது வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்த்திய ஒரு உரை வந்து அது சமூக வலைதளங்களுடைய பண்பால் வந்து அது வந்து வைரல் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி வந்து பல கட்சிகளும் இன்றைக்கி அவர் மேலே குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அது அவருடைய புரிதலில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு உரையாகத்தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அது வந்து ஒரு பெரிய அரசியல் விமர்சனமாக நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா கரூர் சம்பவம் இன்றைக்கி முழுக்க முழுக்க வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம்லாம் போய் இன்றைக்கு வந்து அது ஒரு சிபிஐனுடைய முறையான விசாரணைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி ஒரு எமோஷனலாகி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர இதுக்கு வந்து நம்ம பெருசாக இது ஒன்றும் ஒரு பெரிய இதாக நாம் வந்து எடுத்துக்க தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ விஜய் அவர்கள் அடுத்து தாவேகா எதை நோக்கி பயணிக்கும்? ஏன்னா வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ஒரு 41 நாட்களுக்கு அப்புறம் வெளில வந்தாரு. மக்கள் சந்திப்பு, தொண்டர்கள் அணி, அதுக்கப்புறம் மறுபடியும் மக்கள் சந்திப்பு, அங்கங்க ஒரு ஸ்பீச்சு, காஞ்சிபுரம், ஈரோடுன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. விஜய் அவர்களுடைய நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னவா இருக்கும்? அவர் கூட்டணி இப்படியே குறித்து போனால் போதும். ஒன்றரை இப்போ என்ன கேட்டால் ஈரோட்டில் பேசுன மாதிரி பெரிய உரை கூட பேச வேண்டாம். 30. ஏன்னா அவர் சொல்லும்போது கூட நம்ம ஒன்று சொல்லி அதை வேற மாதிரி திருச்சும் சொல்லிடுறாங்கன்னு ஒன்று சொல்றாரு. அதுக்கப்புறம் அதை ப்ரூவ் பண்ற விதமா, ஏன்னா அதுக்கு முன்னாடி வெறும் 7 நிமிடங்கள் பேசிய விஜய் அவர்கள் அந்த விமர்சனத்துக்கு அப்புறம் ஒரு 30 நிமிடங்கள் பேசுறாரு. ஏங்க அவர் வந்து அவருடைய உரையெல்லாம் இணையம் வழியாக போகுதுங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இணையமில் வந்து உலகம் முழுக்க ப்ரூவ்டு ஒரு லாஜிக்கலி அனலைஸ்டு, அதாவது ரொம்ப தீர்மானமாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூடியூபினுடைய அல்காரிதத்தெல்லாம் படித்து பார்த்துட்டு சொல்கிறது என்னென்னா ஒரு 13 நிமிடங்கிறது யூடியூபுக்கு ஒரு பெஸ்ட்டு டைம். அவங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு பயணத்தில் இருக்கக்கூடியவர் அந்த வீடியோவை பார்ப்பார். ஒரு இடத்துல டேட்டா நல்லா இருக்கும், இன்னொரு இடத்துல நல்லா இல்லாமல் இருக்கும். பல காரணங்கள் இருக்குது. அப்போது இன்றைக்கு அவர் வந்து இணையத்தின் மூலம் ஒரு இணைய கால அரசியல் தலைவர். அப்போ அவர் வந்து எனக்கு என்ன கேட்டால் ஈரோடு மாதிரி இவ்வளோ நீண்ட உரையே தேவையில்லை. 10-13 நிமிஷம் பேசினா போதும். 13 நிமிஷங்களை என்னென்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவருடைய கரிஷ்மாவை நம்பி வராருங்க. மக்கள் வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டாங்க. அவன் வந்து தம்பி இறங்குப்பான்னா அது வந்து இணையம் முழுக்க வந்து ரீல்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அப்போ என்னென்னா அவரோட கரிஷ்மா ஒன்று இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ஏன் பேசணும்? நீண்ட உரைகள் இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்காக பேசப்பட்டது. அவர் தெளிவாக சொல்கிறாரு, நமக்கு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, நல்லதே நடக்கும், நம்ம கூட யார் வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம். இது போக அவர் போகிற இடத்துக்கு ஒரு சம்பிரதாயமான உரையை நிகழ்த்தினா போதும். இவ்வளவு நீண்ட உரைகள் கூட தேவையில்லை. மிக சிறிய உரைகள் தான் அவருக்கு வந்து இன்னமும் என்ன கேட்டால் அவருக்கு மிக சிறிய உரைகள் தான் இன்னும் பலமாக இருக்கும். அதே போல் இப்படி போகிற இந்த போக்கிலே போகலாம். ஏன்னா பல பேரும் அவருடைய கூட்டணி வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க. நிறைய பேர் கட்சியில் சேரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப சூஸ் பண்ணி தான் சேர்க்குறாங்க. அதனால் அந்த களத்தில் வந்து அவர் கவனமாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து திரைத்துறையில் பெரும் போராட்டத்துக்கு பிறகு வெற்றியை ஈட்டியவர். அப்படி வந்தோடனே வந்து அப்படி ஒரு சில படங்கள் அப்படி ஓடி அப்படி ஒரு ஹீரோவாக அவர் வரல. கடுமையான போராட்டத்துக்கு பிறகு தன்னை மெல்ல மெல்ல மெருகேற்றி